நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The species having bond angle of 120. ஸோ பாண்ட் ஆங்கிள் எடுத்துக்கிட்டா பாண்ட் ஆங்கிள் ஒரு சிம்பிளாக ஒரு 3 கேஸ் சொல்கிறேன், இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் வச்சு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் வச்சு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா sp3, அதுக்கப்புறம் sp2, அதுக்கப்புறம் sp. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆங்கிள் 180 இருக்கும். இதுக்கு பாண்ட் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 இருக்கும். இது பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 109 இருக்கும். ஸோ அப்போ இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன். இந்த ஹைபிரிடைசேஷன் இருந்தால் இந்த பாண்ட் ஆங்கிள் வேல்யூ இருக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது, சப்போஸ் 2 ஆட்டத்துக்கும் இல்லை 2 இதுக்குமே ஹைபிரிடைசேஷன் சேமா இருக்குன்னா நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆன் தி சென்ட்ரல் ஆட்டம். சென்ட்ரல் ஆட்டத்தினுடைய லோன் பேரை பார்க்கணும். இப்போ அதே மாதிரி சென்ட்ரல் ஆட்டத்தோடைய லோன் பேர் இன்க்ரீஸ் ஆனா ஸோ பாண்ட் ஆங்கிள் வேல்யூ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா குறையும். புரியுதுங்களா? சென்ட்ரல் ஆட்டத்தோடைய நம்பர் ஆஃப் லோன் பேர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா யாருக்கு, அதாவது 2 பேர்ல எந்த சென்ட்ரல் ஆட்டத்துக்கு லோன் பேர் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ தேர்ட் கேஸ் இன்னொன்று வரும், ஹைபிரிடைசேஷன் அண்டு லோன் பேர் இது ரெண்டுமே சேமா இருக்குன்னா, இது ஹைபிரிடைசேஷன் சேமா இருக்குன்னா நம்ம எங்கே போகணும்? சென்ட்ரல் ஆட்டத்தில் லோன் பேர் போகணும். ஸோ அங்கேயும் லோன் பேர் சேமா இருக்குன்னா எந்த கேஸ் தேர்ட் கேஸ் வரும்? அந்த தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சென்ட்ரல் ஆட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து சரௌண்டிங் ஆட்டம் சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ஆட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து சரௌண்டிங் ஆட்டம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ சென்ட்ரல் ஆட்டத்துடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு கேஸ். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம் சேமாக இருக்கு, சென்ட்ரல் ஆட்டம் சேமாக இருக்கு. சப்போஸ் சரௌண்டிங் ஆட்டம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுப்போம், இப்போ சரௌண்டிங் ஆட்டத்தோடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனா பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது கிளியரா ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? ஹைபிரிடைசேஷன் இந்த ஆர்டர்ல இருக்கும். ஹைபிரிடைசேஷன் சேமா இருந்தால் லோன் பேர் போகணும், லோன் பேர் இருந்தால் மூணாவது இந்த கேஸ் வரணும். இந்த கேஸை நம்ம 2ஆ நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இது கிளியரா நோட் பண்ணிக்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. யாரு பாண்ட் ஆங்கிள் 120 இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. யாரெல்லாம் ட்ரைகோனல் பிளேனரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 120 இருக்கும். இப்போ குளோரின் எடுத்துப்போம். குளோரின் பார்த்தீங்கன்னா ClF3. ஸோ இதோட ஜாமெட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல், ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா T ஷேப்பாக இருக்கும். இந்த பாண்ட் ஆங்கிள் என்ன பாருங்க, இது 90 தானே இருக்கும், 120 இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, NCl3 ஒரு லோன் பேர், இங்கே லோன் பேர், சரி இங்கே குளோரின், இங்கே குளோரின், இங்கே குளோரின். ஸோ இந்த பாண்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும்? லெஸ் தென் 90, மேபி 60 இருக்க சான்சஸ் இருக்கு. என்னவா இருக்கலாம்? 60 இருக்க வாய்ப்பு இருக்கு. 120 வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போரான் ட்ரைக்ளோரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போரான் ட்ரைக்ளோரைட். இங்கே போரான் Cl. ஸோ இது பர்ஃபெக்டாக என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120 இருக்கும். இந்த பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120 இருக்கும். நெக்ஸ்ட் பாஸ்பின் கேஸ். ஸோ இதுவும் அம்மோனியா மாதிரி தான். இதுவும் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரியா இருக்கும், 65-70 கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.